உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் டிவிக்காரங்கள்லாம் இந்த மாதிரி சொல்லி 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 மக்களுடைய மனதில் நீங்கள்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாதவங்கன்னு சொல்லி 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 இந்த விஷயத்தை அழுத்தி 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 ஒன்றுமில்லாமல் வச்சுருக்கீங்க. அதை திமுக ஜெயிக்கணும்னா நீ இப்படி ஒரு கலவரத்தை பண்ணு நவாஸ்கனியை யாரு தூண்டி விடுறா? திமுக தூண்டி விடுது. யாரு பண்ண? நாளைக்கு நாங்கள் ஒரு பன்றியை கொண்டு போய் அங்கே வெட்டவா? காசு எவ்வளவு நாள் ஆகிடும்? இப்படி அடிக்கடி பண்ணட்டும், எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். இப்படி பண்ணாதான் இந்த அறிவுகட்ட இந்துக்களுக்கு புத்தி வரும். இல்ல மதச்சார்பற்ற நாடு உங்க வார்த்தை தானே சார் இருக்கு, உங்க செயல்ல இல்லையே. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதி மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் மலையில் சமய மோதல் ஏற்படுமோ என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி விஸ்வ இந்து பரிஷத் மாநில பொதுச் செயலாளர் சோமசுந்தரிடம் கேட்பவார்கள். வணக்கம் சார். மதுரை அமைதியாக இருந்தது, தமிழகம் அமைதியாக இருந்தது. இப்போ திருப்பரங்குன்றத்தில் என்ன சார் பிரச்சனை? இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் யார் இதை துவக்கி வச்சாங்க அப்படின்ட்டு சொல்கிறீங்க? அண்மையில் மாநிலத்துடைய தேர்தல் வரப்போகுது. ஆமாம், இன்னும் 15 மாதம். ஆமாம், தேர்தலுக்கு முன்னோட்டம் தான் இதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். என்ன தேர்தலுக்கு முன்னோட்டம்? ஆமாம். என்ன சார் சமய அங்க என்னதான் பிரச்சனை? யாருக்கு? சரி, அது அப்புறமா பேசுங்க. இதுக்கு முன்னாடி இல்ல பிரச்சனைக்கு வாங்க சார். பிரச்சனை அங்க இருக்க இந்து மக்கள் திருப்பரங்குன்றத்தை அந்த மலையவே முருகனா பார்ப்பாங்க. ஆமா சார், ஆறுபடை வீடு முதல் வீடு சார். அது எல்லாருக்குமே தெரியும். மற்ற கோவில்கள்லாம் கூட அங்க இருக்க விக்கிரகம் கோவிலை மட்டும்தான் தெய்வமா பார்ப்பாங்க. ஆனா திருப்பரங்குன்றம் மலையவே கோவிலா பார்ப்பாங்க. அதனாலதான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் வருவாங்க, மலையை சுத்தி வருவாங்க. ஓ, இப்ப திருவண்ணாமலை இருக்கிற அந்த வியாதி இப்ப திருப்பரங்குன்றம் வியாதி, அது வியாதி கிடையாது, அது பாரம்பரியம். இன்றைக்கு மட்டும் இல்லை, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு நம்பிக்கை, மக்களுடைய நம்பிக்கை அது. அதனால இது பல்லாயிரம் ஆண்டுகளா இருக்கிற விஷயம், இன்னைக்கு புதுசா வரல. ஆமா, நிச்சயமா. அது எப்படி சொல்றீங்க? எந்த ஆதாரத்துக்கு சொல்றீங்க? பல்லாயிரம் ஆண்டுகள்? அதாவது ஆதாரம் சொந்தம் இல்ல, பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது நம்முடைய வரலாற்றை எதிலிருந்து பார்க்குறோம்? நம்முடைய வரலாறு இருக்குன்னா இலக்கியங்கள், முன்னோர்கள் வரலாற்று படிவங்கள், அதுதான் இலக்கியங்கள் இருக்கு. திருப்பரங்குன்றங்கிறத நால்வருமே பாடியிருக்காங்க அவங்களுடைய பாடல்ல. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், இந்த 4 பேருமே தன்னுடைய பாடல்கள்ல திருப்பரங்குன்றத்தை பாடியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையை பாடியிருக்காங்க. மலையும் முருகன் ஒண்ணுதானே? முருகன் எங்க இருக்காரு? நீங்க திருப்பரங்குன்றம் எனக்கு அப்படித்தானே இல்ல, திருப்பரங்குன்றத்துல இருக்க முருகனை பாடி, திருப்பரங்குன்றம்ங்கிற பேரோட முருகனை பாடியிருக்காங்க. சரி சார், பாடியிருக்காங்க, பாடிதானே இருக்காங்க. ஆமா, நக்கீரனுடைய திருமுருகாற்று படையில வருது. எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அது? ஏறக்குறைய ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது இலக்கியம். சரி, இஸ்லாம் இந்த தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தது? ஏறக்குறைய எப்ப கணக்கிட்ட அவுரங்கசீப் முகலாய பேரரசு இறுதி காலத்தில், அவுரங்க பேரரசு காலத்துலதான் இங்க இஸ்லாம் பாரதத்துக்கு கிபி 711 தான் முதல்ல பாரத நாட்டுக்குள்ளே நுழைகிறான். சிந்து பாபர் இல்ல, அவனுக்கு முன்னாடி முகமது இல்முகாசியம் சொல்லிட்டு சிந்து வழியா உள்ள வர்றான். எப்போ? கிபி 711. சரி சார். ஆனா திருப்பரங்குன்றத்தில் இருக்க குடைவரை கோவில் இருக்கு இல்லையா, அந்த குடைவரை கோவில் பாண்டியர் மன்னரோட காலத்துல கட்டப்பட்டதுன்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. பாண்டிய மன்னருடைய காலம் எது? கிபி 600. ஆமா, 600லயே கோவில் வந்தாச்சு. முஸ்லீமே பாரத நாட்டுக்குள்ள 711 தான் வர்றான், பாரத நாட்டுக்குள்ளேயே. அப்ப தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்திருக்க முடியும்? தமிழ்நாட்டுக்கு அவுரங்கசீப் காலத்துல வந்திருக்க முடியும். எப்ப? ஒரு 1600 சில்லறைலாம் வந்திருக்க முடியும். அப்ப 1000 வருஷம் முற்பட்டது.
முஸ்லீம்கள் வர்றதுக்கு முன்பாக ஒரு 1000 வருஷத்துக்கு முற்பட்டது திருப்பரங்குன்றம் கோவில். உங்களுக்கு இது வரலாற்று போய் புரியும் நினைக்கிறேன் நான். வரலாற்று ஆதாரம். நீங்க பாண்டியன் சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த பாண்டியனை எதிர்த்து போரிட்டு தோற்ற சிக்கந்தர் பாஷா அலிவுல்லா அதுல அங்கதானே அடக்கம் செஞ்சிருக்க, அங்கதான் தர்கா உருவாயிருக்கு. அப்பனா நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்திருந்தா பாண்டிய மன்னர்கள் அப்படி வலுவாக இல்லை. அது கூட ஒரு வித புனைத்தல் தான் நான் சொல்வேன். என்ன காரணம்னா, ஒரு தர்கா ஒரு வீரனை புதைக்கிற இடம்னா மலை மேலே புதைப்பாங்க, மண்ணில் தானே புதைப்பாங்க. ஒரு இடத்தை உடல அடக்கம் செய்யப்பட்ட நீங்க அது அவங்க சொல்றாங்க, நீங்க புதைக்கவே இல்லை. ஆமா, இது கற்பனை தானே. முழு பூசணிக்காய் ஒரு மனிதன் மூடிட்டு சொல்றீங்களா? ஒரு மனிதனுடைய உடலை எங்க புதைப்பாங்க? மலை மேலே புதைப்பாங்க. மலை மேல புதைக்க முடியுமா? அங்க மண்ணு புதைக்கலாம். அங்க எப்படி மண் இருக்கும்? அப்பனா கோவில் எப்படி சார் கட்டினா? நீங்க கேக்குறீங்க இல்ல, அங்க காசி விஸ்வநாதர் கோவில் எப்படி சார் கட்டாங்க? புதைக்க முடியாதா? காசி விஸ்வநாதர் கோவில் ஆதாரம் சார். காசி விஸ்வநாதர் கோவில் இப்ப அண்மையில கட்டினது. அதாவது இங்கிருந்து கல்லு மண்ணெல்லாம் மேல கொண்டு போய் கட்ட முடியும், ஆனா ஒரு மனிதனை மலை மேல புதைக்க முடியாது சார். புதைச்சி இருக்காங்க. என்ன கோவில் கட்டும் போது புதைக்க முடியாது. இதெல்லாம் கூட பொய் இல்ல, உண்மை அதுதான். அதாவது நம்முடைய மக்களுக்கு இருக்க அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்க இந்துக்களுக்கு எல்லாத்தையும் ஏத்துக்கிற அந்த மனோபாவம் இருக்கு இல்லையா, அதனால வந்த வினை இது. என்ன, இந்துக்களுடைய எல்லாத்தையும் ஒன்றா பாவிக்கிற அந்த மனோபாவத்தில் வந்த வினை இது. அவன் இங்கே இருந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிற அந்த மனோபாவம் தான் காரணம். இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, நாகூர் தர்காவுக்கு போகிறாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க யாராவது இங்கே வர்றாங்களா? இந்துக்களுடைய பெருந்தன்மை அது. அவங்க வரலான்னா இல்லை, இந்துக்களுடைய பெருந்தன்மை தான் காரணம். அது பெருந்தன்மை தான் காரணம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சபரிமலையில் பாபர் சமாதி இருக்கு. பாபருக்கும் சபரிக்கு ஐயப்பனுக்கு என்ன சம்பந்தம்? அவருடைய காலம் என்ன, இவருடைய காலம் என்ன? ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத காலம். ஏன் அங்க கொண்டு போய் வச்சாங்க? ஒரு சமய நல்லிணக்கத்துக்கு தான் வச்சாங்க. அதுதான், அதைத்தான் இப்ப நாம சொல்லலையே. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? யார் காரணம்? ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி இங்க வந்து அசைவம் சாப்பிடுறாரு, கூட கூட்டிட்டு வந்து 10 பேரை. ஆமா சார். அதுக்கு முன்ன சிக்கந்தர் இது அந்த தர்காவுல இருக்கட்டும். அப்படி சரி சார். ஆமா, நீங்க சொல்ற அப்படியே அதுக்கே வர அதே நாகூர் சரி கனி அவர் என்ன பண்ணாரு, அப்துல் சம் 2 பேரும் என்ன பண்ணாங்க, அங்க பார்வையிட போனாங்க. ஆடு கோழிலாம் எட்டும் போகக்கூடாது, ஆனா சமைச்ச உணவு சாப்பிட்டாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க அதை சமைச்ச உணவு சாப்பிடலாம். அப்போனா அவங்களுக்கு வந்து நான்வெஜ் தானே சாப்பிடுவாங்க. அது எதுவுமே இப்ப ஏன் கொன்ற சொல்றீங்க? உங்களுக்கு அங்க ஏதாவது சமய மோதல் உருவாக்கணும்ட்டீங்களா? சமையல் மோதல் உருவாக்குறது யாரு? ராமநாதபுரம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினருக்கு திருப்பரங்குன்றத்துல என்ன வேலை? அதுக்கு முன்ன அங்க அவருக்கு என்ன வேலைங்க? அவர் யாரு தெரியுங்களா? அவர் யார வேணாலும் இருக்கட்டும். இருங்க, நான் சொல்றேன். அவர் தமிழக வகுப்போடு தலைவர் இருக்கட்டும். அந்த சிக்கந்தர் தர்கா வந்து வகுப்பு வாரியத்துக்கு சொந்தம். அதை பார்வையிட சொல்றார், போயிருக்காரு. ஒரு எம்பி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பார்வையிடுறதுக்கு உரிமை உண்டு. அது யாரு? நீங்க தடுக்கிறது யாரு? பார்வையிட போனவருக்கு சாப்பிட இடமே இல்லையா? அங்க போய் தான் சாப்பிடணுமா? பார்வையிட போனவர் ரைட்டு, போட்டோம், பார்வையிடட்டும். யார் வேணாங்களா? யாரும் தடுத்தாங்களா? இல்ல. எப்ப பிரச்சனை வந்ததுன்னா, நாங்கள் அசைவம் சாப்பிட்றோம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்பில் செய்தியை வந்து எக்ஸ்தலத்தில் வந்த பிறகு தான் பிரச்சனை வந்தது. இதுவரையும் யாரும் அப்படி பண்ணினாங்களா? நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, ஆமா, சமைச்ச உணவு சாப்பிட்டு இருக்காங்க, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. நான் சொல்லல. இஸ்லாமியர் சமைச்ச உணவு அப்படின்னா அங்க நான்வெஜ் தானே இருக்கலாம், அப்ப யாருமே இப்ப எதுக்கு நீங்க பிரச்சனை பண்றீங்க? அப்ப யாருமே இந்த மாதிரி அதை போட்டோ எடுத்து நாங்கெல்லாம் இப்படிதான் சாப்பிடுறோம் படியில உட்காந்து யாராவது போட்டிருக்காங்களா இதுவரையும்? நீங்க ஏன் சார் அப்ப தடுக்கல? யாரும் அப்ப இருந்து பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வரும்போது அனுமதிக்கிற இந்த போலீஸ் இது வேலூர் இப்ராஹிம் அங்க போகும்போது அனுமதிக்கல, அரசு பண்ணி உள்ள வைக்கிறாங்க. ஆமா, அவர் யாரு சார்?
சமய மோதல் உருவாக்கிடுவார் சார். அவர் எப்படி உருவாக்காரு? இவர் உருவாக்காரு, அவர் உருவாக்குவாரா? பாக்குறாங்க சார். நவாஸ் கனி உருவாக்காத சமயம் முதல் அவர் உருவாக்கிடுவாரா வந்து? யாரு? இவருக்கு மட்டும் அனுமதி, அவருக்கு மட்டும் ஏன் இல்லை? நீங்க பாருங்க, இந்து பண்டிகைகளுக்காக நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. உங்க வீட்டுல இந்து பண்டிகையை கொண்டாட மாட்டீங்க. வீட்டுல கொண்டாடுறது கிடையாது. கிடையாது. மனைவி திருமதி துர்கா கொண்டாடுறாங்க. அது வந்து ஒரு போட்டோ ஷோ அவங்க போறது. அதே மாதிரி மகள் செல்வி நெத்தியில பாத்தீங்கன்னா 5 பொட்டு இருக்கும். இல்ல நீங்க சொல்றதுக்கு நான் ஆதாரம் சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் கிடையாது. யார் அங்கீகரிக்கிறது? நாட்டுடைய முதலமைச்சர், இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். அவங்க சொல்லணும். இது எல்லாத்துக்கும் தானே பொதுவான முதலமைச்சர் தானே. மனைவி முதல்வருடைய மனைவி எத்தனை கோவிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை கோவில் இதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இல்ல அது ஏன் உங்களுக்கு ஏன் போக கூடாதா? மனைவி கையெழுத்து போட்டா அது உத்தரவாகுமா? மனைவி கையெழுத்து போட்டா உத்தரவாகுமா? யார் கையெழுத்து போட்டா உத்தரவாகும்? அவரு அனைத்து மதத்தினரும் இது பண்றார் முதல்வர் என்ற முறையில. அவங்க சமயத்தை அவங்க இது பண்றாங்க. இங்க இருந்து தேவருடைய சமாதிக்கு போய் அங்க கொடுத்த விபூதியை கீழே போட்டவர் தானே அவரு. அவருக்கு பிடிக்கல, அவரையும் போறாரு அங்க. பிடிக்காதவரு அப்படி கிடையாது. பிடிக்காதவர் எதுக்கு போறாரு? அவர் பகுத்தறிவாதி. பகுத்தறிவாதிக்கு என்ன வேலை அங்க? ஓட்டுக்காக போறாரு. முக்களத்தோட ஓட்டு வேணுங்கிறதுக்காக போறாரு இங்க. அதானே நான் கேட்கறது. எங்கேயோ வந்து எங்கேயோ போறீங்க. நான் வந்து திருப்பரங்குன்றம் இது இல்ல. அதாவது இருங்க இந்த அங்க இருக்க சிக்கந்தர் மலை அதுக்கான ஆதாரங்கள் எம்எல்ஏ அப்துல் சமத்திடம் இருக்கு. அவர் தகவல் உரிமை மூலம் கேட்டு அரசாங்கத்திலிருந்து வாங்கியிருக்கிறார். நீங்க திருப்பரங்குன்றம் இந்துக்களுக்கு முருகனுக்கு உரியது என்று ஏதாவது ஆதாரம்? சார் அங்க முருகனே இருக்கலன்ற ஆதாரம் நீங்க என்ன பேசுறீங்க? முருகனே இவ்வளவு காலம் அங்கதானே சார் இருக்காரு. ஆதாரம் இருக்க முடியும். அப்படி எந்தவித அனுமதி இல்லாம அந்த கோவில் கட்டியிருக்கீங்க. சரி கோர்ட்டுக்கு போங்க. அந்த இது சொல்லுங்க. அதான் சார் சொல்றேன். முருகனுக்கு சொந்தமானது ஆதாரம். முருகன் இருக்கிறது தானே, அதுக்காக தானே ஆதாரம். முருகன் இருக்காரு, லட்சக்கணக்கான பக்தர்கள் போறாங்க. அதுதானே சார் ஆதாரம். அதுதானே ஆதாரம். ஆமா, பழமையான கோவில் இருந்தாலும் அரசாங்கத்துடைய ஆதாரம் இருக்கா? இல்ல அரசாங்கத்தோட ஆதாரம் என்ன? கோர்ட்டுக்கு போங்க. எதுக்கு இங்க வந்து தகராறு பண்றீங்க? இங்க வந்து இது செக்குலரிஸ்ட் கண்ட்ரி சார். இது செக்குலரிஸ்ட் மத கண்ட்ரி கிடையாது. எந்த மதத்து இது இங்க இது செக்குலரிஸ்ட் கண்ட்ரி. நீங்க அரசியல் அமைப்பு தான் இங்க பிரதானமானது. அங்க செக்குலரிசம் இருக்கு. இது வந்து மீதி கண்ட்ரி செக்குலரிசத்தை இன்னைக்கு வங்கதேசத்துல போய் பேசிருக்கலாம் இல்லையா? வங்கதேசத்துல போய் உங்க செக்குலரிசத்தை பாப்போம். உங்க செக்குலரிசம் எங்க செல்லுமா? இஸ்லாமிய நாடு. அது இஸ்லாமிய நாடு சார். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு சார். அதுக்காக ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய நாடு சார். ஈராக் இஸ்லாமிய நாடு சார். இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா வந்து உலகத்திலே ஒரு முன்மாதிரி. செக்குலரிசம் கட்டி இருக்க வேட்டி சட்டி அவங்க போயிருவாங்க. இங்க அனைத்து மதமும் சமமானது. எந்த மதத்தின் சாராத நாடு உலகத்துல இது ஒன்றுதான் சார். அப்படி சொல்லிதான் யுஎஸ்ஓட கிடையாது. இல்ல நீங்க அப்படி சொல்லித்தான் இந்துக்களுடைய ஜனத்தொகை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 62% வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா நீங்க 50 போயிட்டுனா உங்களை எல்லாம் ஏற கட்டி எங்கேயாவது வெளியே விரட்டி விட்டுருவான். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்க போயிட்டு இருக்கீங்க? உலகத்துல உங்களை யாருமே அகதியா கூட எடுத்துக்க மாட்டான். இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஒரே ஹிந்து நாடு இது ஒண்ணுதான். இந்து நாடு கிடையாது. எப்படி நீங்க சொல்றீங்க? இந்துக்கள் மெஜாரிட்டி இருக்க நாடு. அப்படி சொல்லுங்க. இந்து நாடு என்று எப்படி சொல்ல முடியும்? இந்து நாடு தான் இந்த கண்ட்ரி சார். அரசியல் அமைப்பு அப்படிதான் சொல்லி இருக்கு. உங்க அரசியல் அமைப்பு சொல்லிடலாம். ஆனா என்ன நடைமுறையில் இருக்கு? நீங்க எங்க இடத்துல சொல்றீங்க சார் செக்குலரிசத்தை? நீங்க சிறுபான்மையோட செக்குலரிசம் பேசுங்களேன். அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க. நாங்க ஒரு ஊர்வலம் போனா எங்களை தானே எடுக்கிறீங்க. ஊர்வலக்கு என்ன தடைப்படுத்துருவா? நீ தடை செய்கிற மனையில் நிப்பாட்டணும். யாரு அராஜகம் பண்ணுவான், கல் எறிவான், அதனால நீங்க இந்த பக்கம் போகாதீங்கிறான். கல் எறிகிறவனையா நிப்பாட்டணும். அதுதானே செக்குலரிசம். நீங்க மெஜாரிட்டி இருக்க மக்களை செக்குலரிசம் அடக்கி வச்சீங்கன்னா எங்க போய் முடியுது? இப்ப வந்து தமிழகத்துல நீங்க கால் ஊன்றதுக்கு பாஜக உங்களை இத மாதிரி இந்து அமைப்புகளான விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி இப்படிலாம் இருக்கிறதெல்லாம் கலைப்பு விட்டீங்களா?
தூண்டி விட்டாங்க, பிரச்சனை பண்ணுங்கடா போங்கப்பா நம்ம இதுன்ட்டு. இந்துக்கள் கிட்ட அது எடுபடாது சார், உங்களுக்கு எடுபடாது, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எடுபடாது சார். நீங்க ஒரு விஷயத்த சம்மதம் நடக்கிற நாடு தமிழகம் சார். உங்க கதெல்லாம் வட பருப்பு வேகலாம் சார், இங்க பருப்பு வேகாது சார். உங்க இது எதுவும் நடக்காது சார். அதாவது எம்மதமும் சம்மதங்கிறத நீங்க தானே சார் சொல்றீங்க. அவனை சொல்லுங்களேன் பாப்போம். அவன் யாரும் சொல்ல மாட்டேங்கிறானே. நீங்க எங்க தானே சொல்ல சொல்றீங்க எம்மதமும் சம்மதம், உங்க பருப்பு வேகாதெல்லாம் அங்க போய் சொல்லுங்களேன் சார். இந்துக்கள் அது மாதிரி இருக்கிறாங்க சார். நீங்க என்ன மாதிரி விஷத்தை போட்டாலும் தமிழ்நாட்டுல பருப்பு வேகாது சார். தமிழ்நாட்டுல பருப்பு வேகாது சார். அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல இல்ல தமிழ் சகோதர மாநிலம், அமைதி மாநிலம். அந்த அமைதி பூங்காவை கெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு திருப்பரங்குன்றத்தை கையில எடுத்துட்டீங்களா? அமைதி பூங்காவை கெடுக்கிறது யாரு? நவாஸ்கனி. அவருடைய பகுதியிலிருந்து இங்க வந்து அமைதியை கெடுக்கிறாரு. இங்க இருக்க மதுரை ஆதிகளை நான் போய் பார்த்துட்டு வரேன்னா அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. வேலூர் இப்ராஹிம் போய் பார்க்கறேன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்றான். அப்ப திமுக அரசு நவாஸ்கனியை தூண்டி விடுது. நீ ஒரு மத கலவரம் பண்ணினா அங்க ஜெயிக்கிறதுக்கு எனக்கு ஈஸி. ஏன்னா ஏற்கனவே அது பல இடங்களில் பல சட்டசபை எலெக்ஷனில் அது வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாங்க திருப்பரங்குன்றம் தொகுதியில். அதை திமுக ஜெயிக்கணும்னா நீ இப்படி ஒரு கலவரத்தை பண்ணு. நவாஸ்கனியை யாரு தூண்டி விடுறா? திமுக தூண்டி விடுது. வேற என்ன? அவர் மத கலவரத்தை உண்டாக்குறது தான். யாருக்கு மத கலவரம் உண்டாக்குறதுக்கு? இந்து முஸ்லீம் கலவரம் மட்டும் வந்தாதான் லாபம் திமுகவுக்கு. திமுக அப்பதான் லாபம். நீங்க செய்யறது நியாயம், அவங்க செய்யறது தப்பா சார்? இது நாங்க இதுவரை எங்கேயாவது போய் கண்ணுல சுண்ணாமும் இன்னொரு கண்ணில வெண்ணெய் வைக்கிறீங்க, இது என்ன சார் நியாயம்? நாங்க இதுவரை யாராவது மேல போற முஸ்லீம்கள் தடுத்திருக்காங்களா? எந்த இந்துவா தடுத்திருக்காங்களா? இதுவரையும் தடுத்தது இல்லை. எந்த ஒரு முஸ்லீமையும் தொழுகைக்கு போறவனை தடுத்து நிப்பாட்டினது கிடையாது. இப்ப யாரு நிப்பாட்டி இருக்கா? பாபர் மசூத் அடிச்சு நொறுக்கிட்டீங்களா? அது யாரு சொல்றது சார்? பாபர் மசூதிங்கிறது அபத்தம் சார். நீங்க பிரச்சனை பண்ண வர்றீங்களா? பாபர் மசூதிங்கிறது அபத்தம். அரசாங்க அனுமதி நீங்க இல்ல. நாங்கெல்லாம் பண்ணல. நீங்க சும்மா இருப்பீங்களா? நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? இப்ப இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல அவன் போய் அவங்க தர்கால கும்பிடுறா. இது வரைக்கும் இருந்தது சார். ஏன் சார் இப்ப வந்து எலெக்ஷன் வர்ற டைம்ல இது இப்ப சொருகுறீங்க? இதை நாங்க பண்ணவே இல்லையே. திருப்பி நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்களா ஆட்டத்துக்கு மேல போனோம். யாரு பண்ண? நாளைக்கு நாங்க ஒரு பன்றியை கொண்டு போய் அங்க வெட்டவா? காசு எவ்வளவு நாள் ஆயிடும்? எவ்வளவு நேரம் ஆயிடும்? அங்க இருக்க காசு விஸ்வநாதர் கோயில்ல நாங்க ஒரு பன்றியை பழி கொடுக்கவா? இது இப்ப இஸ்லாமியருக்கு அது ஆவாதுன்ட்டு அது மத மோதலை தூண்டி வர்றீங்களா? நீங்க பண்றதுனால தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்த. அது மட்டும் இல்லை, நீங்க பாருங்க, இன்றைக்கு இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா கட்சி சிறுபான்மையோருக்கு பிரச்சனை எல்லா கட்சிக்காரனும் போறான். இன்க்ளூடு பிஜேபி சேர்ந்து போராடுறான். கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரச்சனையா எல்லா கட்சிக்காரனும் பிஜேபி காரனும் சேர்ந்து போறான். முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனையா எல்லா கட்சிக்காரனும் பிஜேபி காரனும் சேர்ந்து போறான். ஹிந்துக்கு ஒரு பிரச்சனை யாரு வர்றா? ஒருத்தருமே வர மாட்டேங்கிறானே. இந்த நாட்டில் மெஜாரிட்டி ஹிந்துக்கள் வாழ்றாங்கிற இருந்து கூட எவனும் மதிக்க மாட்டேங்கிறான். என்ன காரணம்? ஹிந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு பண்ணுறான். இந்த ஒற்றுமை வர்றதுக்கு எவ்வளோ நாளாக போகுது நினைக்கிறீங்க? இப்படி அடிக்கடி பண்ணட்டும், எங்களுக்கு ரொம்ப நல்லதுதான். இப்படி பண்ணால் தான் இந்த அறிவுகட்ட ஹிந்துக்களுக்கு புத்தி வரும். சார் பண்ணட்டும், இல்லை பண்ணட்டும். நீங்கள் வாழறதுக்கு நாங்கள் அமைதியாக இருக்கிற இந்துக்கள் இடத்துல அமைதி இருக்கு குழக்கத்தை பார்க்குறீங்களா? நாங்கள் பண்ணவே இல்லையே. திருப்பி நீங்கள் எங்களை பள்ளி போடாதீங்க. நாங்க எதுவுமே எந்த இந்து இயக்கமாவது அங்கே போயிருக்கா? இது வரையும் எந்த ஹிந்து இயக்கமாவது போயிருக்கா? யாரு எதுக்கு போனாங்க? அவர் இந்து முன்னணி சேர்ந்தவர் இருக்கட்டும். அவருக்கு என்ன? அவர் கோயம்புத்தூர்ல இருக்கு, அங்க என்ன வேலை? நீங்க கேட்டீங்களே ராமநாதபுரத்து இருக்கிற நவாஸ்கனி எம்பி இங்க என்ன வேலை கேட்டீங்களா? அவர் வக்ஃப் போர்டு உடைய தலைவர் சார். அதனால அவருடைய ப்ராப்பர்ட்டி, அந்த வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி பார்க்க போனார் சார். அது இவருக்கு என்ன வேலை? இவர் கோயிலுக்கு போனாரு. அவர் கோயிலுக்கு போனாரு. அவரு தரிசனத்துக்கு போனாரு. முருகனை எங்க வேணாலும் தரிசனம் பண்ண போலாம் இல்லையா? அப்படியா? அவர் இங்க மேல தர்காவுக்கு போலையே, தரிசனம் பண்ண தானே போனாரு. அவர் தர்காவுக்கு போனாரு. முருகனை தரிசனம் பண்ண போனாருங்க, திருப்பரம் பண்றதுக்கு. உண்மை அதுதானேங்க. அவங்களும் தர்கா போயிட்டு போனாங்க. தர்கா போனவங்க வேணான்னே சொல்லல சார். திருப்பி அதான் சொல்ல வேண்டியிருக்கு. தர்காவுக்கு போனவங்க யாரையும் தடுக்கல. என்னைக்கு நீங்கள் அந்த படியில் வச்சுட்டு அசைவம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து எங்கள் மற்றவங்களையும் தூண்டி விட்டு பார்க்குறீங்க பாருங்க, அதைத்தான் வேணாங்கிறோம் நாம. சார் நானும் சொல்கிறேன், அந்த மலை சிக்கந்தர் மலை
அதுக்கான ஆதாரங்கள் இருக்குன்ட்டு அப்துல் சமத் சொல்லி இருக்காரு. இது சட்டமன்றத்துல பேச போறாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? இல்லை, என்ன ஒரு கேவலம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க 39 எம்பிக்களில் இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு ஒருத்தம் கூட கிடையாது. ஏன்னா இவன் எல்லாமே ஹிந்து கிடையாது. இவன் எல்லாம் விலை போன காசுக்கு விலை போன ஹிந்து அல்லாத சிறுபான்மையர்கள் எல்லாம் ஒன்று தான். இவனும் அவனும் எல்லாம் ஒன்று தான். இதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுறதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கானா? இல்லை. என்ன காரணம்? இவன் யாருமே ஹிந்து உணர்வு இல்லாத எம்பிக்கள் இங்க இருக்கானுங்க. இந்த விஷயம் மட்டும் வேற மாநிலத்தில் நடந்திருக்கணும். எப்படி இருந்திருக்கும்? தமிழ்நாடு இல்லாம வேற மாநிலத்தில் இருந்திருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க சொல்ற பெரும்பான்மையான இந்துக்களை எப்பயுமே அவன் யோசிச்சு யாருக்கு ஓட்டு போனா இதுன்னு அவன் எல்லாமே யோசிப்பான். புரியுதுங்களா? அந்த அமைதியை கெடுக்கிறதுக்கு நீங்க திருப்பியோ அமைதினா எடுபடாது சார். தமிழகத்தை அமைதி பூமி உங்களால கெடுக்க முடியாது சார். அடிச்சு சொல்றேன் சார். அமைதிங்கிறது உங்க அர்த்தம் எனக்கு புரியல. இருக்க கட்டி வெட்டி வேட்டியும் சட்டையும் கட்டி கொடுத்துட்டு போங்க அமைதியா? கட்டி இருக்க வேட்டி சட்டையும் கட்டி கொடுப்போம், அதான் அமைதிங்கிறீங்களா? அப்போனா நீங்க என்ன சொல்றீங்களா? அதான் அமைதிங்கிறீங்க. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க சொல்ற இந்துக்களை வெட்டி மடையணும்ன்றீங்களா? நாங்க அப்படி சொல்லவே இல்லையே சார். சொல்றீங்க நாங்க அப்படி சொல்லவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? இந்த பிரச்சனைக்கு யாரு காரணம்? நாங்க காரணமே இல்லையே. எங்கேயோ இருக்க நவாஸ் கனி தானே பிரச்சனைக்கு காரணம். அங்க யாரோ ஒருத்தர் அங்க போய் எதுவுமே பண்ணல. இவங்களை யாரையும் அனுமதிக்கல, உள்ள போறதுக்கு அனுமதிக்கல. எல்லாம் வெளியில இருந்து பேசியிருக்காங்க, அவ்வளவுதான் விஷயம். அங்க போய் திருப்பரங்குன்றம் அந்த ஸ்பாட்ல வந்து இதுவரை யாருமே போகல. அப்பமா நவாஸ் கனி எப்படி அனுமதிச்சாங்க? அதுதான் அரசியலுங்கிறேன் நானு. நவாஸ் கனியை மட்டும் அதுக்குறாங்க. இந்த இந்து சமயத்தினுடைய பாதுகாவலர்னு சொல்ற மதுரை ஆதீனத்தை கூட விடலை. அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அங்கேருந்து புறப்பட போதே நம்மளை வேணாம். வேலூர் இப்ராஹிம் யாரு? அவர் ஒரு முஸ்லீமு. அவர் என்ன சொன்னார்? எனக்கு பிறந்த நாள் இன்னைக்கு, நான் கீழே இருந்து நமாஸ் பண்ண போகிறேன்னாரு. அவரை விடலை. அவர் குடும்பத்தோடு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணாங்க. நவாஸ் கனியை மட்டும் விட்டவங்க ஏன் வேலூர் இப்ராஹிம் விடலை? ஏன் மதுரை ஆதீனத்தை விடலை? அங்கே இது முழுக்க முழுக்க ஓட்டு அரசியலுக்காக இந்த ஒரு பெரிய இனக்கலவரத்தை மத மோதலை உருவாக்கணுங்கிறதான் அவங்களுடைய சிந்தனையே. அரசியல் சிந்தனை தான். வேற யாரு ஆளுங்கட்சியோட சிந்தனை தான். அவ்வளோதான். வேற யாரு? இவங்க தான் பின்னாடி இருக்காங்க. இல்லைன்னா எப்பவே நவாஸ் கனியை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் இல்லையா? நீ ஏன்டா போனேன்னு கேட்டுக்கலாம் இல்லையா? இதுவரையும் முதலமைச்சர் வாய்வே திறக்கல பாருங்க. இல்ல அதுதான் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன? அந்த சிக்கந்தர் தர்கா வந்து வகுப்பு வாரியத்துக்கு கீழே இருக்கு, அது நிலம் எப்படி இருக்கு அது பார்க்கறதுக்கு ஆய்வு செய்ய போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஆய்வு செஞ்சு வர வேண்டியதானே? 10 பேரை கூட்டிட்டு போய் அங்க அசைவ உணவை சாப்பிட்டுட்டு போட்டோ எடுத்து போடணும் என்ன அவசியம் வேண்டியிருக்கு? சாப்பிட்றதுக்கு இடமே கிடையாதா? காலங்காலமா அது ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்னாங்க ஒரு காங்கிரஸ்காரன் இருக்க வரையும் இங்கே அயோத்தியில் ராமர் கோயில் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துச்சா இல்லையா? அங்கேயே நீங்க தோத்து வந்துச்சா? யாரு தோத்து போயிட்டா? பிஜேபி தோத்து போச்சு சார். கட்சி அரசியல் வேணாம். நாங்க பிஜேபி இல்ல சார். நீங்க எங்களை ஏன் சொல்றீங்க? எங்களுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்ல. நாங்க பிஜேபி இல்ல. என்ன பிஜேபி காரன் முறை இப்ப முஸ்லீம் தான் ஆதரிக்கிறான். சானூர் இவன் யார் இருந்தாலும் யாரு? வேலூர் இப்ராஹிம் யாரு? வேலூர் இப்ராஹிம் யாரு? அவர் ஒரு மத சிறுபான்மையர். அவர் யாரு? பிஜேபி காரரு. ஆமா. நாங்க வந்து அதனால இவங்க அவங்க எல்லாருமே அது அரசாங்கம் தடுத்தது கரெக்ட் தானே? அவர் பிஜேபி காரரு மத மோதலுக்காக இப்படி எல்லாம் செய்வாங்க. அரசு முன்கூட்டியே தடுத்தது கரெக்ட் தானே? அரசு பண்ணி உள்ள போட்டது கரெக்ட் தானே? அப்ப எல்லாத்தையும் போடணும்ல. ஒரு ஆளுக்கு மட்டுமா? ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண் சுண்ணாம்பு வைப்பீங்களா? மதுரை ஆதீனத்தை மட்டும் தடுப்பீங்க, இவரை மட்டும் உள்ள விடுவீங்க, மற்ற யாரையும் போடுவாங்க. ஹெச்ராஜா போட மாட்டீங்க. முன்னாடி எடுத்து கூட அரசு பண்ணி உள்ள வைப்பீங்க, இவரை மட்டும் விடுவீங்க நீங்க. இப்ப அரசுடைய பாலிசி என்ன? இங்க மத முதலை உருவாக்கணுங்கிறது அரசோட பாலிசி. அரசு வந்து எந்த மதத்துக்கும் சார்பற்றது இல்லை சார். அப்படி யாரு சொன்னா? நான் சொல்லிட்டே இருக்கவா? சொல்றேன் கேளுங்க. எல்லா மதத்துக்கும் சார்பற்ற அரசுனா இவங்க அந்த ரம்ஜான் நோம்புக்கு கஞ்சி ஊத்துறதுக்காக 36,000 டன் பச்சரிசியை கொடுக்குறான் கவர்மெண்ட்டு. எங்க கர்நாடகாவிலேருந்து இறக்குமதி கொடுக்குறான். தமிழ்நாட்டில் ஒரு உண்டை கட்டி கூட ஒரு கோவிலுக்கு லாபம் கிடையாது. எல்லா கோவில்களுக்கும் எல்லா சர்ச்சுக்கும் மசூதிக்கும் கரண்ட் எவ்வளோ தெரியுமா? ஒரு யூனிட்டுக்கு ₹1.85.
கோவிலுக்கு தெரியுமா ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா கரண்ட். ஒரு சொல்லிட்டே இருக்கலாம். நான் என்ன சொல்றேன் கேளுங்க. மதச்சார்பற்ற அரசுங்கிறீங்களே. இல்ல இதே சொல்லலாம். இதே திமுக அரசுதான் பழமையான கோயில்கள் 1000 ஆண்டு கோயில்கள் புதுப்பிக்கிறதுக்கு 300 கோடி ஒதுக்கி எங்க இருந்து ஒதுக்கினாரே அவங்க இல்ல. நான் இந்து அறநிலைத்துறையிலிருந்து ஒதுக்கல, அரசாங்க நிதியில இருந்து ஒதுக்கி அதை செஞ்சிருக்காங்க திமுக அரசு. இது ஏன் ஏத்துக்க மாட்டேறீங்க? நான் உங்களுக்கு திமுக பிடிக்கலன்னா இல்ல நான் சொல்றேன் இருங்க. கஞ்சி குடிக்கிறது இது பண்ணிருக்காங்க சார். இது அதைத்தான் சொல்ல வரேன் நானும். இந்த நாட்டுல அரசு செஞ்சிருக்கா, ஸ்டாலின் அரசு செஞ்சு எந்த அரசு சார் செஞ்சிருக்கு? அதான் சார், இந்த நாட்டுடைய வரியில 100 ரூபாய் வரினா 90 ரூபாய் வரியை இந்துக்கள் கட்டுறாங்க, 10 ரூபாய் வரியத்தான் சிறுபான்மை கட்டுறாங்க. அப்ப யாருக்கு செய்யணும்? நீங்க அரசுடைய வரியிலிருந்து கட்டினா கூட யாருடைய பைசா அது? இது மதச்சார்பற்ற நாடு சார். இது எந்த மதத்தை சாராத நாடு சார். இல்ல மதச்சார்பற்ற நாடு உங்க வார்த்தை தானே சார் இருக்கு, உங்க செயல்ல இல்லையே. மதச்சார்பற்ற நாடு எல்லாத்தையும் ஒரே கண்ணில் பார்க்கணும் இல்லையா? இறுதியாக நான் கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்துல நீங்க முதல் உருவாக்கி இறங்கிட்டீங்க, உங்களை எதுவும் பண்ண முடியாது. இல்ல மத மோதலுக்கு கொண்டு போய் தள்ளுறீங்க. மத மோதலுக்கு கொண்டு போய் தள்ளுறீங்க. மத மோதலை உற்பத்தி பண்றதுக்கு எங்களை கொண்டு போய் தள்ளி விடுறீங்க. நீங்க அங்க நீங்க பண்ணுங்கன்னு சொல்றீங்க. கோயம்புத்தூர் எப்படி ஆச்சு தெரியுமா? பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி வந்துச்சாங்க? இவ்வளவு பெரிய கலவரம் ஏன் வந்துச்சு? அங்க இருக்க அப்ப இருந்த அரசாங்கம் ஒழுங்கா செயல்பட்டு அந்த தீவிரவாதிகளை அடைக்கிருந்தா இவ்வளவு பேர் உயிர் போயிருக்காது. அப்பயும் திமுக அரசு உண்மை அதுதான். வேணும்னே மத மோதலை உருவாக்குறதுக்காக இந்த அரசு நவாஸ்கனி மூலமா முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய ஓட்டு தனக்கு வேணுங்கிறதுக்காக. இப்போ இந்த விஜய்லாம் வர்றாங்க இல்லையா, சிறுபான்மை ஓட்டு சிதறி போயிடக்கூடாது, மறுபடியும் ஒட்டுமொத்தமாக நமக்கே கிடைக்கணுங்கிறதுக்காக, அவங்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டுக்காக மறுபடியும் இந்த மத மோதலை உருவாக்க அரசு முயற்சி பண்ணுது. அரசு தன்னுடைய இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருந்தா நவாஸ்கனி இவ்வளோ பண்ணியிருக்க மாட்டாரு, அங்கே அசைவம் சாப்பிட்ருக்க மாட்டாரு, 10 பேரை கூட்டி போய் அசைவம் சாப்பிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து டிவியில் போட்டிருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்பில் பதிவு செஞ்சுருக்க மாட்டாங்க. இதையெல்லாம் அரசு வேடிக்கை பார்க்குது. இன்றைக்கு வரையும் கூட முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அதை பற்றி வாயை திறக்கல. எல்லாரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலை. ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க? அவங்களுக்கு தேவை ஒரு மத மோதல் வேணும், அதன் மூலமா சிறுபான்மையினர் ஓட்டு ஒருங்கிணைக்கப்படணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். அந்த ஒட்டுமொத்த ஓட்டு திமுகவுக்கு வரணும், விஜய் மாதிரி ஆளு பங்கு போட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இவ்வளவும் பண்றாங்க. காட்டுல இருக்க விலங்குகள் எல்லாம் சிங்கத்தை கூட்டியாந்து வச்சு நீ தான் ராஜான்னு சொல்றது இல்லை. எல்லாமே எல்லா விலங்குகளும் ஒரு மீட்டிங் போட்டு சிங்கம் தான் ராஜா நான் சொல்ல ஏற்றுக்கிட்டாங்க. ராஜாவா? சிங்கம் தானே அந்த பவர் எடுத்துக்கிச்சு, தானா ராஜாங்கிற பவர். அதுதான் சார், அதுதான் இந்த சமுதாயம். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க அமைதி பூங்கா அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு. இந்த அமைதி பூங்கா எவ்வளவு நாள் வரை இருக்குன்னு தெரியுமா? இந்துக்கள் மெஜாரிட்டின்னா தான் அமைதி பூங்காவா இருக்கும். இந்துக்கள் மைனாரிட்டினா அமைதி பூங்கா ரத்த ஆறு ஓட ஆரம்பிச்சிடும். உலகம் முழுக்க பாருங்க, நீங்க உலகம் முழுக்க பாருங்க. அது வங்கதேசமா இருக்கட்டும், பாகிஸ்தானா இருக்கட்டும், இந்தோனேஷியாவா இருக்கட்டும், மலேசியாவா இருக்கட்டும், சிங்கப்பூரா இருக்கட்டும், இன்னைக்கு பத்திரிகை திறந்தா பாருங்க, எங்கெல்லாம் மெஜாரிட்டி இந்துக்கள் போயிட்டாங்களோ அங்கே அமைதி இருக்காது, பூங்காமா இருக்காது. நீங்கள் இவ்வளவு பேசுகிற நீங்கள்லாம் இந்த பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கணும்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல ஊர்களில் அங்கே போர்டு இருக்கும், இஸ்லாமியர் தவிர யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் உங்களை வேணால் காட்ட முடியும். பல தெருக்களில் இஸ்லாமிய தெருக்கள் வேறு யாரும் உள்ளே போக முடியாது, அப்படியெல்லாம் கூட இருக்குது. இந்த மெஜாரிட்டியாக இருந்தே இந்த நிலைனா இந்துக்கள் மைனாரிட்டியா போயிட்டீங்கன்னா உங்க நிலை என்ன? போயிடுவீங்க. இன்னைக்கு இருந்து 1947 அதான் சொல்றேன். 1947 இந்துக்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? மக்கள் தொகை பெர்சன்டேஜ் எவ்வளவு? இந்துக்களுடைய மக்கள் தொகை 87%. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 62%. எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. எப்படி போக முடியும் கேட்டீங்கல்ல, இது எப்படி போச்சு? இன்னும் 10 ஆண்டுகள் நீங்க 50% கீழே போயிட்டீங்கன்னா நீங்க கனவு காண்கிற அமைதி பூங்கா இங்க இருக்காது. வங்கதேசத்தில் என்ன நடந்தோ அதான் நடக்கும் இங்கேயும். வங்கதேசத்துல அங்க இருக்க இஸ்கான் கோவில சில சன்னியாசிகள் இருந்தாங்க. கொரோனா பீரியட்ல பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அவங்க தான் இன்னைக்கு கட்டி இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க. அந்த நாடுல போட்டு சார். இப்ப இங்க வாங்க சார், மதுரை
அமைதி திரும்புமா திரும்பாதா? உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? சார் இதுவரை ரொம்ப அமைதியாக தான் இருக்கு. ஆனால் அமைதி கெடணும் முயற்சி பண்ணால் அதுக்கு நாங்கள் விட மாட்டோம். எங்களுடைய தான் உங்க அமைதியை கெடுக்க எங்களை அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை பார்க்காது. உங்களுடைய சார் நாங்கள் நாங்கள் இதுவரையும் கூட சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் எங்கிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ தீவிரவாதிகள் மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு போகலை. இந்த நாட்டுடைய மெஜாரிட்டியாக இருக்க நாங்கள் கூட இந்திய அரசியல் சட்டத்தை மதித்து அமைதியாக இருக்கிறதாங்க அதனால் அமைதி பூங்காவாக இருக்குது. அவங்க மாதிரி நாங்களும் போயிருந்தா என்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்காது. இல்லை இருக்காது. நீங்கள் சொல்கிறீங்க அந்த அமைதி. ஆமாம். குறிப்பாக மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் உருவாக்க அனைத்து இதுவும் நீங்களும் ஈடுபட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி சார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.